வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நண்பர்களே, 71வது அமர்வில் சுந்தரகாண்டத்தின் கடல் தாவு படலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். கடல் தாவு படலத்தில் இன்னும் 20 பாடல்கள் மீதம் இருக்கின்றன. அடுத்தது ஊர்தேடு படலம். ஊர்தேடு படலத்தில் எல்லாமே ராட்சச ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம். நீங்கள் அயோத்தி நகர் வர்ணனை பார்த்துருக்கீங்க, மிதிலையோடைய வர்ணனை பார்த்துருக்கீங்க, பாக்கி எல்லா வர்ணனையும் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் ராட்சச படம். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டா தான் அந்த லங்காபுரி வர்ணனை, அது ஒரு 40 பாடல்கள் லங்காபுரியோட வர்ணனை. இன்னைக்கு ஆரம்பிப்போம். மிச்சம் அதாவது போன வாரம் அங்காரதாரை, அதாவது அனுமன் வந்து கடல் தாவினார், மைனாகமலை எழுந்தது, அதற்கு பிறகு சுரசை வந்தார், சுரசைக்கு அடுத்தது இப்போ அங்காரதாரை வர அங்காரதாரை வர இடத்துல தான் நம்ம நிறுத்தினோம். இப்போ இந்த வாரம் அங்காரதாரை வருடத்துலேருந்து பார்ப்போம். காத கடுங்குறி கணக்கிருதி கண்ணாள் பாதச் சிலம்பின் ஒளி வேலையொலி பம்ப வேத கொழுஞ்சுடரை நாடி நெறி மேனாள் ஓதத்தின் மேவும் அது கைலவரை ஒத்தாள். காத கடுங்குறி கணத்திருதி கண்ணாள் பாதச் சிலம்பின் ஒலி வேலையொலி பம்ப வேத கொழுஞ்சுடரை நாடி மேல் நாள் ஓதத்தின் ஓடும் மது கைலவரை ஒத்தாள். அவளுடைய கண் வந்து ஒரு கணத்துல கணக்கற்றது என்ன காத தூரத்தை கணக்கிட்டு அறியக்கூடியது. அவ்வளவு தூரம் கூர்மையான பார்வை ஒண்ணு. பாத சிலம்பின் ஒலி வேலை ஒலி பம்ப, அவளுடைய பாத சிலம்பனோட கடலை போல ஓடி வந்தாள் அனுமனை நோக்கி. எப்படி ஓடி வந்தான்னா, அந்த காலத்துல திருமாலை நோக்கி போர் வேண்டும் என்று கேட்டு மது கைடவர்கள் எப்படி ஓடி வந்தார்களோ அப்படி ஓடி வந்தார்கள். அது ஒரு பெரிய கதை. அது பிரம்மா படைச்ச காலத்தில் அவர் முதல்ல மது கைடர் படைக்கிறாங்க. அவர் வந்து சமரம் விட்டு போர் வேணும்னு சொல்லி பிரம்மா கிட்ட போய் அப்புறம் வரும் அவங்க கடலில் ஓடி வராங்க. அவங்க கடலில் ஓடி வந்த மாதிரி திருமாலை நாடி ஓடி வந்த மாதிரி பார்க்கடல்ல ஓடி வராங்க. பார்க்கடல் இல்லை, அது எல்லாமே கடல் தானே. அப்புறம் தான் தனியாக இல்லைங்க பார்க்கடல் தயிர்கடல்லாம். முதல்ல ஆதி கடல் தானே, பழைய நீர் அப்படிங்கிறது தானே என்னோட பேரை. அப்போ வந்து அந்த பார்க்கடல் அப்படின்னு சொல்றதுக்கு வகுப்படுமா அப்படிங்கிறது எனக்கு அதனுடைய புராண இது எனக்கு நினைவில்லை. துண்டப்பிறை துணை எனச் சுடர் ஈற்றாள் கண்டத்திடை கரையுடை கடவுள் கைமா முண்டத்துரித்த உரியாள் முளரி வந்தான் உரியாள் முளரி வந்தான் அண்டத்தினுக்குறை அமைத்த பில வாயாள். துண்டப்பிறை துணை என சுடர் ஈற்றாள் கண்டத்திடை கரையுடை கடவுள் கைமா முண்டத்து உரித்த உரியால் முளரி வந்தான் அண்டத்தினுக்கு உரை அமைத்தானே வாயாள். துண்டப்பிறை துணை என சுடர் ஈற்றாள். 2 பற்களும் கோர பற்களும் பிறைச்சந்திரனை போன்ற விளங்கக்கூடியதாக பற்களை உடையவள். கண்டத்தில் கரை உடை கடவுள் கைமா முண்டத்து உரித்த உரியாள். உரியாள் அப்படிங்கிற
பாடம் இருந்தால் தான் அது பொருள் சரியா இருக்கு. உரியாள் அப்படிங்கிற இந்த உரியாள் அந்த மாதிரி கடவுளை போல சிவன் தாருகாவானத்தை வேதியர்கள் ஏவி விட்ட அந்த யானையுடைய இதை முண்டத்திலிருந்து கழுத்தை வச்சுட்டு தன்னோட உடல் பகுதியிலேருந்து உரித்தெடுத்த இதைத்தானே மேலே போத்திடுங்க. அந்த மாதிரி ஒரு யானை ஒரு இந்த லா தான் வரணும் இல்லையா? இந்த நகரம் வரும். இதில் போட்டதான் கரெக்ட். இதில் போட்டது தான் கரெக்ட். கண்டத்திரை கடவுள் கைமா முண்டத்து உரித்த உரியாள் முளறி வந்த அண்டத்தினுக்கு பிரம்மா படைத்த அண்டம் பூராவுக்கும் உர போடுற மாதிரி வாய் அகலமா திறந்து வரான். வாய் அண்டம் பூரா ஒரேடியா கொள்ற மாதிரி வாய் பிளந்துட்டு வரான். நின்றால் நிமிர்ந்தலை நெடுங்கடலின் நீர்தன் வந்தாள் அலம்ப முடிவான் முகடு ஒவ்வ அன்றாய் திறத்தவன் அறத்தை அருளோடும் தின்றாள் ஒருத்தி இவள் என்பது தெரிந்தான். நின்றாள் நிமிர்ந்து அலை நெடுங்கடல் நீர் தன் வன் தாள் அலம்ப முடிவான் முகடு ஒவ்வ அன்று ஆய் திறத்தவன் அறத்தை அருளடும் அன்றாய் திறத்தை அருளடும் தின்றாள். அறத்தை அருளடும் தின்றாள் இவள் என்பது தெரிந்தான். ஹனுமன் பார்த்தான். ஹனுமன் பார்க்க நின்றா எப்படி வரா அப்படின்னா எப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொன்னா நிற்கிறா. நிற்கும்பொழுது அவளுடைய கணுக்கால் அளவில் கடல் நீரானது கணுக்கால் அளவு தான் இருக்கு. சாக துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்கால் அப்படின்னாங்க. இவளுக்கு கணுக்காலில் வந்து அடிக்குது, அலை அடிக்குது. சாக துணிஞ்சவதானோ சாக துணிஞ்சவன் வந்திருக்கா. இப்போ நெடுங்கடலின் நீர் தன் வன் தாள் அலம்ப காலில் வந்து அந்த சமுத்திரத்தினுடைய நீர் மோதுகிறது அவருடைய பால்கள். என்ன முகடு ஒவ்வ முடி வான்முகடு ஒவ்வ தலை காலில் சமுத்திர ஜலம் பாதத்தில் அலம்புகிறது. தலை ஆகாய போய் இடிக்கிறது. பார்த்த உடனே தெரிஞ்ச இவ வந்து அருளை தொட்டு அன்பை சாப்பிட்டவ. இவளுக்கு அருளை சைட் டிஷ்ஷா வச்சுட்டு அன்பை சாப்பிட்டவ. அன்பை அறத்தை அருளோடும் தின்றான். அறத்தை தின்றவள் தர்மத்தை தின்னு தீர்த்துட்டா. எதை அருளோட சேர்த்து இவள் என்று அருளை தொட்டுக்கிட்டு அறத்தை தின்னுட்டா. சூப்பர் பண்ணலையா சந்திரனை தொட்டு நான் இதை மன்னதனை தின்னுடுவேன். பேழ்வாய் அகலத்தது பேருலகம் மூடும் நீள்வானகத்திடை எங்கு நெறி காணான் ஆழ்வான் அணுக்கன் அவள் ஆழ்பில வயிற்றை போழ்வான் நினைந்து இணைய வாய்மொழி புகன்றான். பேழ்வாய் அகத்து அல்லது பேருலகம் மூடும் நீள்வான் அகத்தினரை ஏகும் நெறி நேரா ஆழ்வான் அணுக்கன் அவள் ஆழ்பில வயிற்றை போழ்வான் நினைந்து இணைய வாய்மொழி புகன்றான். பேழ்வாய் பிளந்த வாய். அந்த அங்க எதிரில் பார்த்தா எதிரில் வாய் மட்டும்தான் இருக்கு, வழிங்கிறதே இல்லை. பேழ்வாய் அகத்து வாய்க்கு உள்ள போகிறத தவிர அல்லது பேருலகம் மூடும் நீள்வான் அகத்தினிட ஏகும் நேரம் போகிறதுக்கு வழியே இல்லை. எதிரில் பார்த்தா எதிரில் இருக்கிறது அவளுடைய அகாரதாரையுடைய வாய் மட்டும்தான் இருக்கிறது, திறந்த வாய் தான் இருக்கிறது தவிர போகிறதுக்கு வழியே இல்லை. அதை உள்ள போகக்கூடிய ராமபிரானுடைய அணுக்க தொண்டனாகிய ஹனுமன் ஆழ்வான் அணுக்கன்கிறது ராமபிரானுடைய செல்லும் வழியே துன்பத்தை ஆழ்வான், நெறி நேரா ஆழ்வான், ஆழ்ந்தவன் அர்த்தம். இந்த ஆழ்வாருக்கு அந்த ஆழ்வாருக்கு சம்பந்தம். அணுக்கன் அவள் ஆழ்கிற வயிற்றை போழ்வான் நினைத்து அவளுடைய வயிற்றை கிழிச்சு போட்டுடலாம் அப்படிங்கிறத நினைச்சு
வாய் வார்த்தை சொல்ல ஆரம்பித்தான். சாயாவரம் தழுவினாய் தழிய பின்னும் ஓயாது உயர்ந்த விசை கண்டு முணர்கிலாய் வாயால் அளந்து நெடு வான்வழி அடைத்தாய் நீ யாரை என்னை இவன் நின்ற நிலை என்றான். இது சாயாவரம். சாயானாக்க நிழல்னு அர்த்தம். நிழலை போற வழியில சாயாகிரகின்னு பேர். நிழலை பிடிச்சி இழுத்துருவான். அப்படிதான் அனுமன் வந்து தன் நிழலை பிடிச்சி இழுத்துருக்கா அப்படின்றத உணர்ந்து கொண்டான். அனுமன் கேட்குற சொல்ற, சாயாவரம் தழுவினார், நிழலை பிடித்து இழுத்து அதனுடைய பொருளுடைய வேகத்தை நிறுத்தக்கூடிய வரம் பெற்றிருக்கிறாய். நீ அப்படி என் நிழலை பிடிச்சி இழுத்தாக்க கூட என்னுடைய வேகம் குறையலைங்கிறத நீ பார்த்து தானே இருக்க. சாயாவழம் தழுவினாய் தழிய பின்னும் ஓயா உயர்ந்த விசை கண்டும் உணர்கில்லாய். ஏன் என்னுடைய விசையம் ஓயாமல் சென்று கொண்டிருக்கிறது, அதை பார்த்து நீ உணரவில்லை. நீயா வாயால் அளந்து நெடு வான்வழி அடைத்தாய். வான் வழி போறாவே வாயாலேயே அடைச்சு வச்சிருக்க. நீ யார் என்று என்ன இவன் நின்ற நிலை, எதற்காக இங்க வந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்று அனுமன் கேட்டான். பெண்பால் எனக்கருது பெற்றி வழியுற்றால் விண்பால் அவர்க்கு உயிர் வீடுவது மெய்யே கண்பால் அடுத்த உயிர் காலன் வருமேனும் உண்பான் அறுத்தியது ஒழிப்பறியதென்றாள். பெண்பால் எனக்கருது பெற்றி ஒழி உற்றால் பின்பால் அவர்க்கும் உயிர் வீடுறுதல் மெய்யே கண்பால் அடுக்க உயர் காலன் வருமேனும் உண்பேன் ஒருத்தி அது ஒழிப்பருது என்றார். பெண்பால் எனக்கு கருதல், நான் ஒரு பெண்ணுங்கிறத நினைக்காத, பெண்ணுன்னு நினைக்காதே, பெண் என்று கருதாதே. பெண்பால் என கருது பெற்றி ஒழி, அந்த தன்மையை விடு. உற்றால் என் எதிர வந்து சேர்ந்தால் தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக யமனே வருவாயானோ, அவர்களை தடுப்பதற்கு என்னை தடுப்பதற்கு யமனே வருவாயானோ, அவர்களை நான் கொண்டு தின்பது உறுதி. கண்பால் அடுக்க உயர் கால வருவேனும் எதிரில் என்னுடைய கண் பார்வைக்கு எதிரில் காலம் வந்து எவனே வந்து துணைக்கு வந்து நின்றாலும், யாராக இருந்தாலும், அது தேவராகவே இருந்தாலும், அவர்களை நான் கொல்வேன் என்று நினைத்தால் கொல்வேன், தின்பேன் என்று நினைத்தால் தின்னுவேன். அது ஒழிப்பறியது என்றால் அதை தடுக்க முடியாது என்றார். திறத்தாள் ஈற்றை அவள் அண்ணரிடை சென்றான் திறந்தாள் ஈற்றை அவள் அண்ணரிடை சென்றான் அறந்தான் அறற்றியதை அயர்த்தமர வைத்தார் இறந்தான் எனக்கொடர் இமைப்பதனின் முன்னம் பிறந்தான் எனப்பெரிய கோளறி பெயர்ந்தான். திறந்தாள் ஈற்றை அவள் அண்ணல் இடை சென்றான் அறந்தான் அறற்றியது அயர்த்து அமரர் எய்த்தார் இறந்தான் எனக்கொடு ஓர் இமைப்பதனின் முன்னம் பிறந்தான் என பெரிய கோளறி பெயர்ந்தான். வாயை பெருசா திறந்தால் ஈற்றைன்னா பல்லைங்கிற அர்த்தம் தான் வரும். வாயை அப்படிங்கிற பொருள். வாயை பெருசா திறந்தா அனுமன் உடனே உள்ள தபால் பூந்தார். அறந்தான் அறற்றியது தர்மம் கூக்குரல் இட்டது. அயர்த்து அமரர் எய்த்தான், தேவர்கள் எல்லாம் தவித்தார்கள். இறந்தான் எனக்கோடு ஒரு அவர்கள் எல்லாம் இறந்தான் என்று தவித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல இமைப்பதற்கு முன்னாலே பிறந்தான். ஏன் வயத்த கிருஷ்ணன் வெளில வந்தாச்சு, பெரிய கோளறி பிறந்தான். ஒரு செகண்ட்ல அப்படி வாயில போய் அடுத்த செகண்ட் வயத்த கிருஷ்ணன் வெளில வந்தாச்சு. பிறந்தான் என்று வயத்துல இருந்து வந்தான் இல்லையா, பயன்படுத்திருக்காரு. என்ன சொல்லிட்டான். கல்வாய் அரக்கி கதரக்குடரணத்தின் உள்வார் தடக்கையின் விசும்பி மிசை கொண்டான் உள்வாய் உறுப்பின் மொழி எய்தி மிக நொய்தின் உள்வாழ் அறக்கொடழு தின்கழுகள் நொத்தான். கல்வாய் அரக்கி கதை குடற்கணத்தில் கொள்வார் தடக்கையன் விசும்பின் மிசை கொண்டான். என்ன பண்றாரு, கையில இந்த குடலை பிடிச்சிட்டு வெளியில பிடிச்சிட்டு அப்படியே ஆகாயத்துல கிளம்புறார். இந்த ஆகாயத்துல கிளம்பினா இந்த அடியில
கீழே குடல் வந்துட்டே இருக்கு, இழுக்க இழுக்க இந்த குடல் வந்துட்டே இருக்கு. இந்த முழுவாய் பொறுப்பின் முளை எய்தி முச்செடிகள் முளைத்த மலை குகை சென்று அடைந்து மிக எளிமையாக உள்ளே வாழ்கின்ற பாம்புகளை எல்லாம் கவ்விக்கொண்டு மேலே எழுப்புகின்ற கருடனை ஒத்தான். குடல் எல்லாம் பாம்பு. இதுக்கு அடுத்தது இன்னும் சூப்பரா அடிக்க போறேன். அவர் வளர்ந்த போது அதுல பாம்பெல்லாம் வெளியே மலைப்பாம்பு வந்து குடல்னு ஓமை பண்ணாரு. இப்ப நிறைய குடலை வந்து பாம்புன்னு. இதுக்கு அடுத்தது இன்னொரு அடி அடிக்க போறாரு. சாகா மிருக தலைவரில் திலக மன்னான் ஏகா வரக்கு சாகா வர தலைவர். சாகா வர தலைவர் அதுதான் சரி நினைக்கிறேன். இது ஒரு சந்தை ஒத்து வர மாட்டேங்குது. அது அதுல வந்து உரையிலயும் அப்படியேதான் இருக்கு, மிருகம் தான் இருக்கு. ஆமா ஆமா சாகா வர தலைவர் சந்தை சரியா இருக்கு. சாகா வரத்தலைவரில் திலக மன்னான் ஏகா வரக்கி குடல் கொண்டுடன் எழுந்தான் மகால் அசைப்பவட மண்ணினுறவாலோடு ஆகாயமுற்ற கதலி குவமையானான். இந்த கதலினா காற்றாடின்னு இந்த கதலிக்கு காற்றாடின்னு என்ன பண்றாங்க, கீழே காத்தாடி விழும்போது காத்தாடி மேல பறக்குது, மண்ணுல நூல் கிடக்கு, அதுலேருந்து காத்தாடி வரைக்கும் நூல் கிடக்கும். இழுக்க இழுக்க மேல எவ்வளவு உயரம் அது மேல காத்தாடி மேல போயிடுதோ அவ்வளவு உயரத்துக்கு அந்த நூல் வந்துட்டே இருக்கும். இந்த குடல் வந்துட்டே இருக்கு. சாகா வர தலைவரில் திலகமன்னான் இரவா வரம் பெற்ற சிரஞ்சீவிகளுக்குள்ளே சிறந்தவனாகிய அனுமன் ஏக அரக்கி கூட கொண்டு உடன் எழுந்தான். அது கையில பிடிச்சிட்டு மேல எழுந்தா மாகால் விசைக்க, பெரிய காற்று அடிக்க, மாகால் இசைக்க, வடம் மண்ணில் உற, கயிறானது தரையில இருக்க, வாளோட இது வால்பட்டான், வால்பட்டம் மேல பறக்கிற மாதிரி இந்த வாளோட மேல பறக்குது இந்த பட்டம். கவடம்ங்கிறது மாகால் விசை கவடம். மாகால் இசைக்க வடம் மண்ணில் வாளோட ஆகாயம். ஆர்த்தனர்கள் வானவர்கள் தானவர்கள் எங்கா வேர்த்தனர் நெருஞ்சனம் வியந்து மலர் வெள்ளம் தூர்த்தனகள் கையிலையில் தொலைவிலோனும் பார்த்தனன் முனித்தலைவர் ஆசிகள் பகர்ந்தார். ஆர்த்தனர்கள் வானவர் தானவர் அழுங்க வேர்த்தனர் விரிஞ்சனும் வியந்து மலர் வெள்ளம் தூர்த்தனர் அகன் கையிலை தொலைவிலோனும் பார்த்தனன் முனித்தலைவர்கள் ஆசிகள் பகர்ந்தார். வானவர்கள் எல்லாரும் ஆர்த்தார்கள், தானவர்கள் அழுங்கா வேர்த்தனர், அரக்கர்கள் எல்லாரும் மனம் வருந்தி உடல் வேர்த்தார்கள். பார்த்துட்டு தான் இருக்காங்களா? அரக்கர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்களா? வானவர் தானவர் இந்த இலங்கையில இருக்கிற அரக்கர்கள் இருக்காங்க. அரக்கர்கள் பொது விரிஞ்சனும் வியந்து பிரம்மதேவனும் வியந்து மலர் வெள்ளம் தூத்தனர். மலர் மாதிரி சுரிந்தான் அங்கிருந்து. அகன் கையிலை தொலைவிலும் கைலாச மலையில இருக்கிறவனும் அது நேரம் பார்த்துருக்காங்க. ஏன்னா மேல போயிட்டாரு, அங்க கைலாச கையிலன்னு தெரியாது. திருமாலை தவிர எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. திரும்பி வந்து சொல்ற வரைக்கும் மாண்டாள் அரக்கி அவள் வயிறு காலும் கீண்டான் இமைப்பினிடை மேருகிரி கீழா நீண்டான் வயக்கதி நினைப்பின் நெடுதி என்ன பூண்டான் அருக்கன் உயிர் வானின் வழி போனான். மாண்டாள் அரக்கி அவள் வாய் வயிறு காலும் கீண்டான். அவள் வாய் வயிறு காலும் கீண்டான். வயிறு வரைக்கும் ரெண்டா பிளந்துட்டான்.
மாண்டாள் அரக்கி அவள் வாய் வயிறுகாரும் கீண்டான். வயிறு வரைக்கும் வாய் அது வரைக்கும் இழுத்துட்டான், இழுத்து கீழ்ச்சான். இமைப்பினிடை மேருகிழி கீழா நின்றான். ஒரு இமைக்கிற நேரத்துல மேருவுக்கும் மேல அதுக்கு மேல் உயரத்துல பறக்க ஆரம்பிச்சார். வயக்கதி நினைப்பின் நெடுதென போகின்ற வேகம் மனோவேகத்தை விட அதிகமாக, மனோவேகத்தை காட்டிலும் மனக்கதி வயக்கதி நினைப்பின் நெடுதென்ன, நினைப்பின் நெடுதென்ன மனோவேகத்தை காட்டிலும் அதிகமான வேகமாக சென்றான். அருக்கன் உயர் வானின் அருக்கன் அப்படின்னா சூரியன், சூரியனுடைய போகக்கூடிய அந்த வான அந்த பாதையில செல்ல ஆரம்பித்தார். அதாவது கீழே பொழுது சாயல் இன்னும் கீழே பொழுது சாயத்துக்கு என்ன இருக்கு, அது லங்கைக்கு போய் அங்க ஒரு 40 பாட்டில தான் பொழுது சாயணும். சுற்றார்கள் சொற்ற தொகை அல்ல துணை ஒன்றோ முற்றா முடிந்த நெடு வானிலை முன்னீரில் தாவி எற்று எனினும் யான் இனி இலங்கை உற்றால் விளங்கும் இடையூறு என உணர்ந்தான். சொற்றார்கள் சொற்ற தொகையல்ல துணை ஒன்றோ முற்றா முடிந்த நெடு வானினிடை முன்னீரில் தாவி எற்று எனினும் யான் இனி இலங்கை உற்றால் விளங்கும் இடையூறு என உணர்ந்தான். சொற்றார்கள் வழியை சொன்னாங்க வழி சொல்லி அனுப்பிச்சாங்களே, அவங்க சொன்ன தொகை சொன்ன அளவு அப்படிங்கிற அளவு மட்டும் இல்லை. இதுல வழியில் இத்தனை பிரச்சனை இருக்கு. அங்கேருந்து சமாளிச்சு சொல்லிட்டாரு, பார்த்து இங்கேருந்து கடல் காவலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கேருந்து எல்லாரும் கடலினுடைய அளவு 10-100 யாஜன தூரம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சொன்ன துணை இல்லை, சொன்ன துணை ஒன்றோ அது மட்டுமா முற்றா முடிந்து நெடுவான் வானிலை. நான் இந்த வழியில இவ்வளவு தடங்கள் வந்திருக்கு. இது வரைக்கும் மைனாக மலை வந்தது, சுரசை வந்தால், அடுத்தது அங்காரதாரா வந்திருக்கான். அடுத்தது இன்னுமே தொந்தரவு இல்லாம போகணும்னு சொன்னா ஆகாய எல்லைக்கு நாம் தாவிட்டேன்னா முன்னீரில் அங்க வானினிடை முன்னீரில் தாவி எற்று எனினும் என்ன ஆச்சுனாலும் நான் லங்கையை போய் சேர்ந்துட்டேன்னா அங்க எனக்கு இடையூறு அதோட முடிந்தது. இடையூறு என்பது இந்த இடையூறுகள் எல்லாம் இனிமே இடத்துக்கு வழி இல்லாம நாம் அங்க போய் முன்னீர்னா 3 கடல் தான். இது வந்து முன்னீர் பிரிச்சு இந்த மாதிரி எதுவுமே போடலாம், தாராளமா போடலாம். இல்ல இது முன்னீரில் அது எதுக்கு இல்ல, அது எதுக்கு அங்க இல்ல. முன்னீர் இற்றாக முற்றா செற்றாக இற்றாக இவர் இந்த பாட்டுல சொல்றது என்னன்னா, குருமணி குடித்த வேலை குப்புறும் கொள்கை தாதல் வெறுவித விஷயம் வைகும் விலங்கல் தோல் அலங்கல் வீர சிறுவிதென்று இகழ். அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கிறது. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஜாக்கிரதையா போ, பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல, அதையும் தாண்டி பிரச்சனை வருது. மோர் தேன் வாட் வி இமேஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஊரு கடிது ஊர்வன ஊரில் அறம் உண்ணா தேரலில் அரக்கர் புரி தீமை அவை தீர ஏறும் வகை எங்கு உளது ராமா ராமா என எல்லாம் மாறும். முற்றா முடிந்த நெடுன்னு இருக்கு இதுல. அதுல வந்து அதுதான் அது முற்றா முடிந்த நெடுவானிட முன்னீரில் தாவி அதுதான் இருக்கு. அத இப்படி பிரிச்ச இடத்துல தப்பா பிரிச்சிருக்காங்க. இல்ல இல்ல, அது அவங்க பிரிச்சது தப்பா. அந்த வார்த்தை முன்ன லைன் போ. அப்ப பாடபேதம் இல்ல, பாடபேதம் இல்ல, வரிதான். சாரி, நீங்க கண்டிப்பா. ஊரு கடிது ஊருவன ஊரியில் அறம் முன்னா தேரலில் அரக்கர் புரி தீமை அவை தீர ஏறும் வகை எங்கு உளது ராமா என எல்லாம் மாறும் அதன் மாறு பிரிதியில் என்று என வலித்தான். மனசுல தீர்மானம் பண்ண ராமநாமத்தை தவிர வேற எதுவும் துணை இல்லை அப்படின்ட்டு. சம்பாதியோட இன்ஃப்ளூயன்ஸ். ஊர் வாய் விட்டு சொல்ற முதல் இடம் அது. ஊரு கடிது ஊருவன ஊரில் அறம் உண்ணா தேடலில் அரக்கர் புரி தீமை அவை தீர ஏறும் வகை எங்குள்ளது யாண்டுள்ளதுன்னு ஒரு யாண்டைய
ஒரு பாடம். ஏறும் வகை எங்களது ராம என எல்லாம் மாறும், அது மாறு பிரிவு. ஊரு என்ன சொல்றது, ஊரு கடிது ஊருவன ஊரில் அற முன்னா, முன்னுக்கு பின்னால ஒன்னா வேகமாக வந்து கொண்டே இருக்கின்ற கெடுதல்கள் ஏராளமாக இருக்க, தேரல் இல் அரக்கர் புரி தீமையவை தீர ஏறு வகை என்கிறது. இந்த அரக்கர்கள் செய்து கொண்டிருக்கின்ற மாயை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இதற்கு மாற்று ஏதேனும் உண்டா என்றால் உண்டு. ராமநாமத்தை சொன்னால் எல்லாம் மாறும், அதிலே மாற்றம் இல்லை என்று வகை எங்களது ராமாயண எல்லாம் மாறும், அதில் மாறு அதில் மாற்றம் இல்லை. திருக்குறள் மாதிரி அவர் பக்தி எழுதியிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். ராமாயண எல்லாம் மாறும், அதில் மாறு பிரிவில். ராமன்னு சொன்னா எல்லாம் மாறும், அதுல மாறுதலுக்கு மாற்றம் இல்லை என்று வலித்தான். இப்போ ராமனை கடவுளை காமிச்சிருக்காரா இல்லையா? நிறைய பட்டிமன்ற பேச்சில் என்ன கேட்குறோம், ராம மனிதனாக காமிச்சிருக்கிறதான் கேட்குறோம். ராமனை அதனால தான் டபுள் ஃபோக்கஸ்ன்னு சொல்றது. ராமனை தன் பார்வையில பார்க்கும்போது அவன் தன்னை மனிதனாக பார்த்து கொள்கிறான். ராமனை மற்றவர்கள் பார்க்கும்போது அவனை தெய்வமாக பார்க்கிறான். இந்த டபுள் ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸ் அவன் மெயின்டைன் பண்ணிட்டே போயிருக்கான் த்ரூ அவுட். பசும்புடை கனக நாஞ்சில் கடி மதில் தனித்து நோக்கா, அசும்புடை பிரச தெய்வ கற்பக நாட்டை அண்மி, விசும்பிடை செல்லும் வீரன் விளங்கி வேறு இலங்கை மூதூர் பசுஞ்சுடர் சோலைத்து ஆங்கு ஓர் பவளமால் வரையில் பாய்ந்தான். தசும்புடை கனக நாஞ்சில் கடிமதில் தனித்து நோக்கா, தனித்து நோக்கா, மூணு சொல். தனித்து நோக்கா அசும்புடை பிரச தெய்வ கற்பக நாட்டை அண்மி, விசும்பிடை செல்லும் வீரன் விளங்கி வேறு இலங்கை மூதூர் பசும் சுடர் சோலைத்து ஆங்கோர் பவளமால் வரையில் பாய்ந்தான். தசும்புடை கனக நாஞ்சில், கலசங்களை கொண்ட நாஞ்சில் என்ற உறுப்பை அமைந்த, அதாவது கோபுரத்துக்கு மேல கலசம் அப்படிங்கிற மாதிரி, இது மதில் மேல நாஞ்சில்ங்கிற உறுப்பு, நாஞ்சில் மேல இந்த தசும்பு கலசங்கள் உள்ள இப்படிப்பட்ட மதிலை உடைய கடிமதில் தனித்து நோக்கா, அதனுடைய அந்த இடத்த போகும்போது தன்னுடைய வேகத்தை குறைச்சிட்டு கிட்ட வந்தாச்சு, கிட்டத்தட்ட இலங்கைக்கு வந்தாச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு பவழக்குன்று இருக்கு. அந்த பவழக்குன்றுல போய் அசும்புடை பிரச தெய்வ கற்பக நாட்டை எண்ணு, பிரசம்னா தேன். இந்த கற்பக மரங்கள் தேன் சொரிவதாகிய அந்த நாட்டை லங்கையில எல்லாம் பூராவே மரமெல்லாம் கற்பகம், மனையெல்லாம் பொன், மரமெல்லாம் கற்பகம். இப்படி இருக்கக்கூடிய நாட்டுல அங்க தேன் ஊறிக்கொண்டிருப்ப கற்பக விருட்சத்துல, சாதாரண விருட்சத்துல இந்த தேன் இருந்தது. கற்பக விருட்சத்து தேன் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டை கிட்ட போய் விசும்பிடை செல்லும் வீரன் ஆகாயத்துல அந்த லங்காபுரியை தேடி அதை அண்மி அதற்கு கிட்ட போய்கொண்டிருக்கின்ற வீரன் வேறு இலங்கை மூதும் பசும்பிடை சோலைத்து அங்கோர் பவள வாயில் பார்த்தான். அங்க ஒரு பவளக்குன்று இருந்தது பக்கத்துல. முதல்ல போய் டம்முன்னு அங்க போய் குதிக்க வேண்டாம், தூரத்துல இருந்து ஒரு பார்வை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு லங்கைக்கு கொஞ்சம் முன்னாலே அங்க பவளக்குன்றுல போய் கீழே குதித்தார். அசும்புங்கிறது தேனா? அசுங்கிறது ஊற்றெடுத்து பாய்கிற. இது இங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இலங்கை மதில் மேல இறங்கினால் அது எங்கே எவ்வகை பொறியினால் அமைந்து, ஆமா, அதுல என்னென்ன இது அமைச்சிருப்பாங்களோ, என்னென்ன மெக்கானிசம் அமைச்சிருப்பாங்களோ, அதுல தூரத்துல இருந்து நோட்டை மட்டும் போனோம் அப்படின்னு பாக்குறாரு. அவர் என்னென்னலாம் பாக்குறார் அப்படிங்கிறது தான் 40 பாட்டு.
மேற்குற செல்வோன் பாய வேலை மேல் இலங்கை வெறுப்பு நூக்குறுத்து அங்கும் இங்கும் தள்ளுற நுடங்கும் நொன்மை போக்கினுக்கு இடையூறாக புயலோடு புதிந்த வாடை தாக்குற தகர்ந்து சாயும் களம் என தக்கத்து அன்றே. போய் டம்முன்னு குதிச்சார். குதிச்ச உடனே மேற்குற செல்வான் பாய வேலை மேல் இலங்கை வெறுப்பு நூக்கு உறுத்து அங்கும் இங்கும் தள்ளுற நுடங்கும் நோன்மை போக்கினுக்கு இடையூறாக புயலோடு பொதிந்த வாழை தாக்குற தகர்ந்து சாயும் களம் எனத்தக்கது என்று. அவர் போய் குதிச்ச வேகத்துல இந்த இலங்கை வெறுப்பேன் அந்த இலங்கைக்கு பக்கத்துல இருந்த கூடியதாகிய அந்த பவளக்குன்றாகிய அந்த வெறுப்பு என்ன, இலங்கையும் வெறுப்பு தான். இலங்கையும் திருக்கூட மலையில அமைஞ்சிருக்கிறதுனால அதுவும் இலங்கை வெறுப்பு தான். வெறுப்புனா மலை. அது அங்க அந்த வேகத்துல தள்ளாடிதான் அதிகம். எப்படி அப்படின்னா காற்றில கப்பல் தள்ளாடுவது போல, கடல்ல போகக்கூடிய கப்பல் தள்ளாடுவதை போல, படகு இல்ல, பெரிய கப்பல் தள்ளாடுவதை போல லங்கை ஒரு செகண்ட் அப்படி அது இருந்தது. மண்ணடி உற்று மீது வான் உரு வரம்பின் தன்மை என்னடி அற்ற குன்றில் நிலைத்து நின்று எய்து நோக்கி விண்ணிடை உலகம் என்னும் மெதுயல் மேனி நோக்க கண்ணடி வைத்தது அன்ன இலங்கையை தெரிய வென்றான். மண் அடி உற்று மீது வானுரு வரம்பின் தன்மை எண்ணடி அற்ற குன்றில் நிலைத்து நின்று எய்த நோக்கி விண்ணிடை உலகம் என்னும் மெல்லியல் மேனி நோக்க கண்ணடி வைத்தது என்ன இலங்கையை தெரிய கண்டான். போய் மலையில போய் குதித்தான், அவளக்குன்றுல போய் குதித்தான். மலையினுடைய அடியானது தடுமாறி வந்து பொருந்து மறுபடியும் ஒரு நிலை பெற்றதாகிய அந்த குன்றில் போய் எண் அடியற்ற குன்றில் நினைக்க இல்லாத பவள மலையில் ஊன்றி நின்று கொண்டு பார்த்தான். பார்த்து எப்படி இருந்ததுன்னா, தேவலோகம் தன்னைத்தானே பார்த்து கொள்வதற்காக வைத்த ஒரு கண்ணாடி மாதிரி இருந்ததா இல்லைங்க. தேவலோக பிரதிபிம்பம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த பாட்டில் தூக்கி போட போறான் அதையும். நிலைத்து நின்று எய்த நோக்கிங்கிறது அனுமனோட நிலைத்து நின்று எய்த நோக்கினான். அப்போ அது வந்து இப்படி பவளக்குன்றுல இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா லாங் ஷாட்ல பார்க்கும்போது அப்படியே தேவலோகத்துக்கு கண்ணாடி வச்ச மாதிரி இருக்குது. அது தேவலோகம் தன்னைத்தானே பார்த்து கொள்வதற்காக வைத்துக்கொண்ட ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துதான். அதனுடைய பிரதிபிம்பம் மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு அடுத்த அடியிலேயே அந்த பாட்டியை அப்படி தலைகீழ திருப்பி போட போறான். நதிநகர் அதனை நோக்கி நதிநகரை கைமறித்து நாகர் பொன்னகர் இதனை நோக்கும் என்பது புதிது அம்மா அன்னகர் இதனில் நின்று அண்டத்தை முழுதும் ஆழ்வான் இந்நகர் இருந்து வாழ்வான் அது அதற்கு ஏது என்றார். நல் நகர் அதனை நோக்கி நளினக்கை மறித்து தாமரை போன்ற தன் கையாலே அசைத்து நாகர் பொன்னகர் தேவர்கள் வாழக்கூடிய தேவலோகமானது இதனை ஒக்கும் என்பது புல்லியதம்மா. தேவலோகம் இதற்கு சமானம் அப்படின்னு சொல்றது ரொம்ப அற்பமான ஒரு விஷயம். நாகர் பொன்னகர் நாகர்னா தேவர். இந்த இடத்துக்கு தேவர். நாகருக்கு பொன்னகர் வர முடியாது. பாதாள லோகம்னா அது. தேவலோகமாகிய சொர்க்கபுரிங்கிறது இதுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. அந்நகர் இதனில் நன்றேல் அது இதை விட நல்லதா இருக்கும்னா உலகத்திலேயே பெஸ்ட் ஆஃப் ஆல் வச்சு இருக்கக்கூடிய ராவணன் அங்கதான் போய் ஆடுவான், இங்க வந்து ஆண்டு இருக்கான் அப்படின்னா என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா அமராவதி இதற்கு இணையில்லை என்று பொருள். ராவணன் இங்கதான் ஆண்டு இருக்கான். ராவணன் ஆடுற இடம் இது இந்திரலோகம் இல்லை. ஒரு ரிச் பர்சன் வந்து அவன்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதுல எது பெஸ்ட்டோ அந்த இடத்துல தான் போய் வாழ்வான் அப்படிங்கிற அந்த இது அவன் எல்லாத்தையும் ஆடுறதுனால
மாண்டது ஓர் நிலத்திற்காம் என்று உணர்த்துதல் வாய்மைத்து அன்றால் வேண்டிய நெய்தி வெறுப்பின்றி விளைந்து துய்க்கும் ஈண்டாரும் போக இன்பம் ஈரியது ஆண்டு கண்டாம் ஆண்டது ஒரு துறக்கம் அதுவே அருமறை துணிவோம்மா. மாண்டதோர் நலத்திற்றாம் என உணர்த்துதல் வாய்மத்து அன்றான். இதனுடைய வேண்டிய வேண்டின் செய்தி வெறுப்பின்றி விளைந்து துய்க்கும் ஈண்ட அருபோக இன்பம் ஈறு இலது ஆண்டு கண்டோம் ஆண்டது துறக்கம் துறக்கம் அதுவே அருமறை துணிவும். நினைச்ச பொருளை நினைச்ச மாத்திரத்துல நினைச்சபடியே எய்தி மூணு இதுக்கும் வரணும். நினைச்ச பொருள் நினைச்சபடி நினைச்ச மாத்திரத்துல மூணு கிடைக்கும். கிடைச்சு நினைச்சபடி தூக்கக்கூடிய போகமும் கிடைத்தது என்றால் அந்த இடம் வேண்டி நின்று வெறுப்பின்றி தூக்கும். திகட்டக்கூடாது, திகட்டிடக்கூடாது, அழுத்திடக்கூடாது, அழுக்காம தூய்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி போகம் தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை தான் சொர்க்கம்னு வந்து அருமறை சொல்லி இருக்கிறது. இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு. ஆகவே இதுவே உண்மையில இதுதான் துறக்க நாடு. வேண்டியது வேண்டிய போது எய்தும் இணைவதவர் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ ஜாமான் சொல்லும் போது இது வந்து இது தூய்ப்பது, இது தூய்ப்பதை பத்தி உட்பதும் 700 என்பர் ஒசனை உலகம் 3 தற்பொரு பொருள்கள் எல்லாம் இதனுடைய செறிந்த என்றால் நுண்புதம் நுணங்கு கேள்வி நுழைவினர் எனினும் நோக்கும் கண்புதம் மறுவிற்றாமே காட்சியும் கரையிற்றாமே. உட்புலம் 700 என்பர் யோசனை உலகம் 3 தெற்புறு பொருள் எல்லாம் இதனுடைய செறிந்த என்றால் நுட்புலம் நுணங்கு கேள்வி நுழைவினர் எனினும் நோக்கும் கற்பிலம் வரம்பிற்றாமே காட்சியும் கரையிற்றாமே. உட்புலம் 700 இது வந்து இதனுடைய அளவு என்னன்னு சொன்னா 700 யோஜனை பரப்புள்ளது லங்காபுரி என்கிற இந்த தீவு. இதனுடைய செறிந்த எல்லாம் தற்புறு பொருள்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பொருட்கள் எல்லாம் இதற்குள்ள திணிந்து இருக்கின்றது என்றால் நுட்புலம் நுணங்கு கேள்வி நுழைவினர் நுண்மான் நுழைப்புலம்னு சொல்லுவாங்க இல்லையா. நுண்மான் நுழைப்புலம்னாக்க ரொம்ப நுட்பமான இடங்களுக்கு கூட உள்ள நுழையக்கூடியதாகிய புலம், கண் புலம் அல்ல, அறிவாகிய புலமும் சொல்லலாம், எந்த தொடு உணர்ச்சியாக புலமும் சொல்லலாம், எந்த புலத்தை வேணா சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு கூட இதை வந்து அளவு போட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் கண் பார்வைங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா. இங்க இருக்கிற காட்சிக்கோ கரை இல்லாம இருக்கிறது. கற்பவர் நாள் சிலன்னு சொல்றா இல்லையா, கற்பவர் நாள் சிலன்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி அறிஞருடைய பார்வைக்கு வரம்பு உண்டு, இங்க உள்ள காட்சிக்கோ வரம்பு இல்லை. இதோட நம்ம கடல் தாவு படலம் முடிகிறது.